இந்த போர் எவ்வாறு மூண்டது, அதற்கான அரசியல் பின்புலம் எவ்வாறு இருந்தது போன்ற காரணிகள் இருந்தாலும் கூட இந்த போர் மூழ்வதற்கு எண்ணெய் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். உங்களுக்கு தெரியும், இதே காலப்பகுதியிலே ஒரு மாதத்துக்கு முன்னால் வெனிசுவேலாவினுடைய அதிபரை அமெரிக்கா தூக்கியது, நிக்கோலஸ் மதுரோ. அந்த இடத்திலே அவருக்கு சூட்டப்பட்ட பேர் என்று சொன்னால் கடத்தல் மன்னன், போதைப்பொருள் கடத்தல் மன்னன் அவர். ஆகவே அவரை தூக்கினோம். ஆனால் அதனுடைய உண்மை காரணம் என்னவென்று சொன்னால், வெனிசுவேலாவிலே 303 ட்ரில்லியன் பேரல்கள் அளவிலே குரூடு இருக்கிறது, அதாவது மசகெண்ணெய் இருக்கிறது, வளம் இருக்கிறது. ஆகவே அதை கைப்பற்ற வேண்டும் என்றதுதான் அதனுடைய நோக்கம். இப்போது அந்த வளம் முழுவதுமாக அமெரிக்கா வசம் சென்று இருக்கிறது. அமெரிக்காவுக்கு சார்புடைய ஒரு ஆட்சியாளர் அங்கே இருக்கிறார். அது அமெரிக்கா சார்புடைய ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் அமெரிக்க கம்பெனிகள் அங்கு சென்று எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள முடியும். இப்போது ஈரானிலே சொல்லப்படுகின்ற பிரச்சனை அது அணு ஆயுதத்தை உருவாக்குகின்றது. ஆகவே நாங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும், அதற்கு எந்த காரணம் கொண்டும் இடமளிக்க முடியாதுன்னு சொல்லி இந்த ஆட்சியை நீக்கிவிட்டு அமெரிக்கா விரும்புகின்ற ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால் அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளமும் அமெரிக்காவுடைய கைவசம் வரும். இந்த எண்ணெய் வர்த்தகம் எந்த அளவு அமெரிக்காவுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அமெரிக்கா டாலர் வலுப்பெற்றதாக அமையும். மற்ற நாடுகள் அமெரிக்க டாலரை பாவிக்கின்ற அந்த வீதம் இப்போது குறைந்திருக்கிறது. அதனை பழையபடி கட்டி எழுப்ப முடியும். ஆகவே இதன் பின்னணியில் இருக்கின்ற காரணம் முக்கியமாக ஒரு பொருளாதார காரணம். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன். இந்த எண்ணெய் வர்த்தகம் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் காரணமாக நிறுத்தப்பட போவது இல்லை. சீனாவும் சில வேளைகளிலே அமெரிக்காவிடமிருந்து எண்ணெயை வாங்க வேண்டி வரலாம். எண்ணெய் வர்த்தகத்திலே அமெரிக்கா தன்னுடைய முதன்மை தானத்தை நிலைநாட்டுவதற்காக கொண்டு வந்த யுத்தம் இது. அது எடுக்கின்ற நடவடிக்கைகளும் அவ்வாறு தான் இருக்கின்றன. ஆக ஒரு புறம் ரஷ்யாவினுடைய எண்ணெய் இப்போது சந்தைக்கு வரும், மறுபுறம் அமெரிக்காவினுடைய எண்ணெயும் வேறு வழிகளிலே ஆப்பிரிக்காவை சுற்றி அந்த யுத்த பிராந்தியம் தவிர்ந்த பிராந்தியங்கூடாக சந்தைக்கு வரும். ஆகவே எண்ணெய் மசகெண்ணெய் தொடர்பான ஒரு தட்டுப்பாடு வருவதற்கான அந்த நிலைகள் மிக மிக குறைவென்று நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த வெனிசுவேலாவுடைய அந்த எண்ணெய் கிணறுகள் இப்போது அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. அதே போல் ரஷ்யாவும் இந்தியாவூடாக அதிகளவு எண்ணெயை விநியோகிக்கக்கூடியதாக இருக்கும் சந்தைக்கு. ஆக இந்த 20% என்ற அந்த குறைபாடு மற்ற நாடுகள் மூலமாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்படி நிகழுமாக இருந்தாலும் கூட ஒரு தற்காலிகமான ஒரு பற்றாக்குறை ஏற்படலாமே ஒழிய நீண்ட காலத்திலே அது அந்த பற்றாக்குறை நீங்கிவிடும் என்பதுதான் நான் எதிர்பார்க்கின்ற விஷயம். ஆகவே எரிபொருள், அதே வழியிலே எரிவாயு, இவற்றினுடைய இந்த மூழும் போர் நீளமாக இருந்தால் இவற்றினுடைய விலை அதிகரிப்பு நிச்சயமாக ஏற்படும். அந்த விலை அதிகரிப்பு எவ்வளவு என்பதை அந்த பொருளினுடைய நீட்சி தான் தீர்மானிக்கும். ஏனென்றால் ஏனைய சந்தைகளூடாக வருகின்ற போதும் கூட போக்குவரத்து கட்டணங்கள் அதிகரிக்கும், அதே போல் காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும், கப்பல் செலவுகள் அதிகரிக்கும். ஆகிய கொண்டு வருகின்ற பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கும், எரிபொருள் உட்பட. ஆகவே இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம் இன்று முடிவு பெற்றாலும் கூட அடுத்து வருகின்ற ஒரு 3 மாத காலப்பகுதிக்கு உணவுப் பொருட்களுடைய விலைகள் மற்றும் ஏனைய பொருட்களுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தற்காலிகமாக.